ஏன் சார் அடிக்கிறத நிறுத்திட்டீங்க? கொஞ்சம் பாக்கி இருந்தா அடிச்சிருங்க. நீங்க அடிச்சதுக்காக நான் அழுவல சார். உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த தாய் கிட்ட பிள்ளையா நடிச்சு அவங்க பைத்தியத்தை தெளிவிக்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சியே கெடுத்துட்டீங்களே சார். என்ன திரண்டு வரப்ப தாய் உழைஞ்ச கதையா காரியத்தையே கெடுத்துட்டீங்களே சார். அந்த அம்மா யாரோ நான் யாரோ, அவங்க எனக்கு பாடினதில்ல ஆறாரோ, இருந்தும் அவங்களை அம்மாவா நினைச்சு நடிச்சனே அது யாருக்காக? அவங்க கிட்ட புள்ள போல போய் கண்ணீர் வடிச்சனே அது யாருக்காக? இந்த வீட்டுக்குள்ளாரே அடப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சனே அது யாருக்காக? 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 அனாதாசிரமத்துல குப்புறப்பு இல்லாம ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்ட எனக்கு வேலைக்கு சோறு போட்டு சொக்கா கொடுத்து என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கன உங்களுக்காக நடிச்சேன், கண்ணீர் வடிச்சேன். அந்த அம்மா கிட்ட நான் தான் அவங்க புள்ளன்னு ஒரு பொய்ய சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? உப்பு தவிர உள்ளளவு நெனன்னு சொன்னாங்க. நீங்க உப்ப மட்டும் போடல சார், ஒரிஜினல் நெய்யே ஊத்திட்டீங்க, நெய்யே ஊத்திட்டீங்க. நீங்க ஊத்தின நெய்யுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க போட்ட வெண்ணெய்க்காக என்னையே மாத்திக்கிட்டேன். நீங்க ஊத்தின தயிருக்காக என் உயிரையே கொடுக்க நினைச்சேன். அதுக்காக அந்த அம்மாவோட புள்ளையா நடிச்சேன். நடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல என்ன வந்து புடிச்சிட்டீங்களே சார், இழுத்து போட்டு அடிச்சிட்டீங்களே சார். அடிச்சதும் தான் அடிச்சீங்க, இந்த நெஞ்சில அடிச்சிட்டீங்களே, பாசம் உண்டாவற பாகத்துல அடிச்சிட்டீங்களே சார். ஒண்ணு நீங்க உங்க ரூட்ல போனோம், இல்ல ஏன் ரூட்ல போனோம். எப்ப நீங்க என்ன ஏன் ரூட்ல போகலையோ அப்ப எனக்கு இந்த வீட்டுல வேலை இல்ல. நான் போயிட்டு வரேன். என் 3 தெய்வங்களே போயிட்டு வரேன். குட் பை. நில்லுடா, நாங்க ஒரு ரூட்லயே வாரோடா. பாபு கண்ணா, என்னதான் செய்யணுங்கிற சொல்லு சொல்லு. இப்படித்தான் எங்க அனாதாசிரமத்துல கருப்பு சாமின்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவரோட சொந்தக்கார பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. உடனே பக்கத்து ஊர்ல இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். உடனே பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. அதனால இவங்களையும் அங்க கூட்டிட்டு போலாமான்னு நினைக்கிறேன். ஏன் ரூட்ட நான் சொல்லிட்டேன், உங்க ரூட்ட நீங்க தான் சொல்லணும். என்னடா இது கோயில் கோலான்னு சுத்த வைக்கிற? கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவட்டுத்தான் ஆகணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குறைச்சுத்தான் ஆகணும். போலாம் போலாம். குட் நைட். என்னாலதானே அவங்க உன்னை போட்டு அடிச்சாங்க. நான் யாரு, நீ யாரு? எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு தாய்க்காக ஒரு புள்ள கஷ்டப்படாம வேற யாருக்காகமா கஷ்டப்பட முடியும்? என்னப்பா சொல்ற? என் புள்ளையதான் அந்த ஒத்த கையை கொண்டுட்டானே. உங்க புள்ள சாவலம்மா, நான் தாம்மா உங்க புள்ள. உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் தான் உங்க புள்ளன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. உங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சத வெளியில காட்டிக்க வேணாம். நீங்க பைத்தியம் மாதிரியே நடிங்க. நாளைக்கு காலையில பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போறோம். அப்போ ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஹலோ, யார் பேசுறது? மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்ஸஸ் லலிதா வேலுச்சாமி இருக்காங்களா? இப்ப அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க. என்ன விஷயம்? அவங்க ஹஸ்பண்ட் கேப்டன் வேலுச்சாமி எதிரிகள்ட்ட இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்காரு லலிதாவை பாக்குறதுக்காக.
என்னண்ணே புறப்படலாமா? வாங்கடா. என்னண்ணே போனு? என்னென்ன ப்ராப்ளம்? நீ வரலையா? வர்றதா தாண்டா இருந்தேன். ஆனா வரக்கூடாதவ மிலிட்டரியில இருந்து இங்க வந்துட்டான். அப்ப நான் போக வேண்டியது இல்லையா? நீங்க ஆசிட்டிஸ் பிளான் படி அவளை பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. அப்பதான் அவ பைத்தியம் தெளிஞ்சா ஒரு கையெழுத்தாவது வாங்க முடியும். நான் இங்கேயே இருந்து அவன் கதைய தீர்க்க வேண்டிய விதத்துல தீர்த்துட்டு அவ கதைக்கு வாரேன். போங்க. தோட்டா, ஹலோ பாஸ். நான் சொல்றதெல்லாம் புரியுதா? நீ என்ன செவியோ ஏது செவியோ தெரியாது. அந்த வேலுச்சாமிய சவமாக்கி கொண்டு வர நான் அவனுக்கு சமாதி கட்ட சமத்தியோட காத்துட்டு இருக்கேன். ஏன்டா நின்னுடுச்சு? கார்பரேட்டர் அடைக்கிற மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறேன். இவன் ஒருத்தையா எங்கேயாவது போகும்போது கார்பரேட்டர் ரிப்பேரு, காலேஜ் ரிப்பேரு. சார், என்னடா அவசரமா கொஞ்சம் பாத்ரூம் வருது சார். அடக்கிக்கடா. நீங்க சொல்றதுக்காக நான் வேணாலும் அடக்கிக்கலாம். ஆனா இந்த அம்மாவால அடக்கிக்க முடியாதே. சரி சரி போயிட்டு சொல்லு. சார், இவங்க பைத்தியம் சார். எங்கேயாவது போயிட போறாங்க. நானும் கூட போயிட்டா. அதுவும் கரெக்ட் தான். ஜாக்கிரதை ஆச்சு போயிட்டு வா. என்ன மீறி இங்க என்ன நடந்துடும்? நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. நர்க்கா மிஸ் ஆயிடுவா பாக்குறேன். போ. நர்க்கா ஓட சாப். வண்டி ரெடியாடா? வண்டி இன்னும் ரிப்பேர் ஆகல. பாபுவோட பிளான் படி அந்த பொண்ணை இன்ட்ரெஸ்ட் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? டோன்ட் வரி, அவ கராத்தேல பிளாக் பெல்ட் சாம்பியன். பாபு சொன்னபடி நம்ம அனாதை ஆசிரமம் கிட்ட போயிடுவோம். வா. சாப், அந்த பொடியும் லலிதம்மா நம்ம கிட்ட தப்பிச்சிட்டாங்க சாப். அந்த பொடியனை எப்படியாவது பிடிச்சு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு கொண்டு வாங்க. இல்ல உங்களை காவு கொடுத்துருவேன். ஆட்டோ சீக்கிரம். லலிதாமா சித்தி பைங்களால உங்க மகன் பாபுக்கும் லலிதாமாவுக்கும் ஆபத்து தம்பி. இப்பதான் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு அம்மாவும் உங்க மகன் பாவும் போயிருக்காப்ல. அந்த தடிப்பையன் பிரகாஷ் நீங்க வர்றது தெரிஞ்சு வர்ற வழியிலே தீர்த்து கிட சொல்லிட்டான் தம்பி.
அடிக்காதீங்க. அழுவு இதுங்களை உயிரோட பாக்குறதுக்கு அந்த டீச்சரும் லலிதாவும் வருவாங்க. அதுங்களை பத்திரமா பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துடும். வரட்டுமா? அம்மா, அந்த பாவிங்க குழந்தைகளை கொண்டு போயிட்டாங்க அம்மா. மறுபடியும் அவங்கள உயிரோட பார்க்கணும்னா உங்களை பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி இருக்காங்க அம்மா. அந்த குட்டி காத்தான இங்க கொண்டு வா. சாப், இந்த பத்மாசால உங்க ரெண்டு தம்பியும் மறுக்கையா சாப்? கேள்விப்பட்டா என் குட்டியை கெடுக்க வந்தவனே, என் வம்சத்தை அழிக்க வந்தவனே, வார்த்தா வரட்டும், ஒரு கையெழுத்த வாங்கிட்டு கதையை முடிக்கிறேன். அவனை விட்டுருங்க பாபு. எப்படி ஒண்ணு பண்ணாரு, அவரை விட்டுரு. இப்ப ஒத்துக்கிறியே, அப்ப ஒத்துக்கிட்டியா? தாயும் பிள்ளையும் சேர்ந்து நாடகமாடி அறைங்க. என்ன முட்டாளாக பாத்தீங்க இல்ல? இங்க பார், காலாகாலமா கையில வச்சுக்கிட்டு அலையிறேனே இந்த காகிதம், இதுல ஒரு கையெழுத்து போட்டு போட்டு சொத்து எல்லாயும் பேருக்கு மாத்திரு. இல்ல ஆத்தா ஓ முன்னாடியே உன் பிள்ளைய அந்த ஆத்தாளுக்கு பலி கொடுத்துருவேன். போட கைது போடாதீங்க. மகனே, வாய திறந்த மகந்துருவேன். போட கையில் போடே போட உன் பிள்ளை கையெழுத்து போடே போட. என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாத. ஒரே ஒரே விட்டு பாபு, உனக்கு கூட ஆகலையே. பாபு, அப்பா பாத்தியா? பூந்து விளையாடுறாருமா. என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
பாபு, எப்படியோ அந்த ஆத்தா எங்க அப்பா அம்மாவும் சேர்த்து வச்சுட்டா, நம்மள ஜெயிக்க வச்சுட்டா. எல்லாத்துக்கும் மேல உனக்கு தானே சபாஷ் சொல்லணும். நீ சாதாரண பாபு இல்ல, சபாஷ் பாபு. அவன் யார் பிள்ளை? அவங்க அப்பா பிள்ளையாச்சே.